எஸ்என்எம்பி காலேஜில் நம்ம நிகழ்ச்சி நடக்குதுங்க. அது அவார்டு நிகழ்ச்சி நடக்குது. இதில் சிறந்த தொழில் முனைவோருக்கான விருது வழங்கப்படுகிறது. இதில் வந்து நம்ம ஆர்எம்ஆர் ட்ரஸ்ட் நான் சேர்மனாக இருக்கிறேங்க. என் செக்ரட்டரியாக இருக்கார். இவர் வந்து கிருஷ்ணர். அது இது மாதிரி இருக்கிறேங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து நிறைய எஜுகேஷனுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக ரியல் எஸ்டேட் நிறுவனம் பண்ணி ஆர்எம்ஆர் அறக்கட்டளையின் சார்பாக ராகுல் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு குறைந்த பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். முதலீடே இல்லாமல் வீடு கட்டி கொடுக்குறோம். அந்த மாதிரி கனவே வீடு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். ஏழை பசங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இனி இது இந்த தருவாங்க. அந்த சூழ்நிலை எப்படின்னு பார்த்துட்டுங்க. இனிமேல் வர்ற எதிர்காலத்தில் நானும் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு எங்களுக்கு வந்து நண்பர் நவீன், தம்பி அருண், இவங்க ரொம்ப எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எங்களுக்கு கூட கலந்து எங்களை முன் நின்று எல்லாத்தையும் வழி நடத்தி எல்லாத்துக்கும் எங்களுக்கு யார் தெரிய வைக்கிறது இவங்க சார் மட்டும்தான். இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஏன்னா இவங்கனால எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். மென்மேலும் இவங்களும் வளரணும், நானும் வளரணும், நம்ம பசங்களும் வளரணும். நம்ம அந்த தொழில் சார்ந்த அத்தனை நிறுவனங்களும் இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக இங்கே எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற அமைச்சர் தாமோதரன் ஐயா வந்திருந்தாங்க. அப்போ அது போக நம்ம இணைய விருந்தெல்லாம் அழைச்சிருந்தாங்க. இந்த காலேஜ் முதல்வருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே விருது வாங்க ஆசிரியர்களுக்கும் இங்கே அனைத்து ஸ்டூடெண்ட் அவர்களுக்கும் என்னோட ஆர்எம்ஆர் நிறுவனத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து 27 வீடு கட்டியிருக்கேன். 27 வீடுமே வந்து 1,50,000 2 லட்சத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க விழாவில் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்மளே வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு லோனை போட்டு கையில் கொடுத்து அந்த கனவை நிவர்த்தி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். வாழை இலைங்கிறது என்னோட பேர். பாபு வாழை இலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னோட வாழ்வாதாரமே, என்னோட ஊனம். அதாவது எப்படி சொன்னேன்னா, நம்ம கொரோனா டைமில் எல்லாருக்குமே பாதிப்பு, அந்த பாதிப்பு எனக்கு இருந்தது. ஒரு 18 லட்ச ரூபா லாஸ் ஆச்சுங்க அந்த தொழிலில். அப்போ நம்ம வந்து எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அந்த டைமில் எங்களுக்கு இந்த வாழை இலை பிஸ்னஸ் வந்து என்னை மென்மேலும் வளர்க்க எல்லாத்துக்கும் உதவுற மாதிரி அந்த தொழில் அமைஞ்சது. அதுலேருந்து மென்மேலும் பாடுபட்டு அந்த தொழிலில் சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கும்போது கொரோனா வந்தது. கொரோனாவில் லாஸ் ஆனதுனால ரியல் எஸ்டேட்டில் நம்ம வந்து இறங்கி அதே தொழிலை மறுபடியும் எடுத்து நடத்தி கொரோனா காலத்தில் நிறைய பேருக்கு சாப்பாடு உதவி பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணி